நீ சொல்ற. அம்மா என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமாப்பா? அடுத்தது ஊட்டிக்கு வேற ஒன்னா போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களாமே. என்னடா சொல்றடி? உனக்கு இதெல்லாம் யாருடா சொன்னது? என்ன பத்தி யாராவது தப்பா பேசினா உடனே கிளம்பி வந்துருவியா? நான் யாரும் சொல்லியெல்லாம் நம்பல. சின்ன வயசுல இருந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்களே விஜய் ஆண்டி, அவங்க தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. பாவம் மாமா பார்வதி ஆண்டி, அவங்க சொந்த புள்ளையே வந்து இப்படி அவங்களை தப்பா பேசும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறனே? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஆமா, நான் தான் அவனை வரவழைச்சேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அம்மா, இது உங்களுக்கு தப்பாவே தெரியலையா? டேய், கால கெட்டு போயிருக்குடா. இப்ப எல்லாம் சில பேரு இந்த மாதிரி வசதியான ஆளுங்க கூட பழகி அக்கறையா பேசுற மாதிரி இருக்கிற காசு பணத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆமாமா, இந்த மாதிரிலாம் இப்ப ஆன்லைன்ல நிறைய பேர் சாட்டிங் சீட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்வதிக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது தப்பா? அந்த சிவன் பாட்டுக்கு பார்வதி மனச குழப்பி, அதனால பார்வதி மனசு பாதிக்கப்பட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? அதனால அவங்க பழக்கத்தை தடுக்கணும்னு நினைச்சேன். அவ பையனையும் நான் வர சொன்னேன். நீ பண்ணது பெரிய தப்பு. இதெல்லாம் உன்னோட கற்பனை. அது மட்டும் இல்லாம பார்வதியோட தனிப்பட்ட விஷயத்துல என்ட்ராகிறதுக்கு நீ யாரு? அம்மா, பார்வதி ஆண்டி என்ன சின்ன குழந்தையா? அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு கூட தெரியாதா? அவங்க சார் கூட நல்ல ஃப்ரெண்டா தானே பழகி இருக்காங்க. அவங்க போடுற வீடியோஸ்ங்களும் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி தான் இருக்கும். அத நீங்க பாத்திருந்தா உங்களுக்காவது நல்ல புத்தி வந்திருக்கும். என்னது? இல்ல, நல்ல மெசேஜ் சொல்றாங்கன்னு சொல்றேன். அத்தைக்கு ஆதரவங்க யாருமே இல்லப்பா. நம்ம குடும்பத்து ஆளுங்க மட்டும்தான் இருக்கும். அவங்க என்னையே புள்ள மாதிரி தான் பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த வீட்டுல அவங்க தனியா தான் இருக்காங்க. நான் பூ கொடுக்க போகும்போது கூட அவங்க என் கூட ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க மாமா. அவங்களுக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. சிவன் சார் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்கு, தனியா இருக்கிற மாதிரி தோணலன்னு சொல்லுவாங்க. சிவன் சாரும் ரொம்ப கண்ணியமா தான் பழகுவாரு. ஏய், என்னடி கண்ணியம்? ஏப்பா பாரு, அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு. ஒரு பெரிய மனுஷன் இப்படியா இருப்பான்? நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஒருத்தவங்க தப்பா பார்க்கணும் முடிவு பண்ணிட்டா அவங்க சரி எல்லாமே தப்பாதாமா தெரியும். எந்த வயசா இருந்தா என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் பேசுனா அது தப்பாதான் இருக்குன்னு நீ ஏன் நினைக்கிற? நல்ல நட்போட பழகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு வயசுக்கு மேல பேச்சு துணைக்கு ஆளு இருந்தா மட்டும் போதும்னு நினைப்பாங்க. அதான் அம்மா பார்வதி ஆண்டிக்கு ஃப்ரெண்டா இருக்காங்கப்பா. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்க கூடாதுன்னு சட்டமா? ஆண்டி, அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை பார்வதி ஆண்டிக்கோ சிவனுக்கோ ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்க சேர்ந்து வாழறதுல கூட தப்பு இல்ல. என்னம்மா நீ இப்படி எல்லாம் சொல்ற? இந்த வயசுல போய் எந்த வயசா இருந்தா என்ன ஆண்டி? ஒரு கம்பானியன் வேணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. சில பேர் 40-50 வயசுக்கு மேல டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற மேரேஜ் கூட பண்ணிக்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சப்போஸ் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட அது தப்பே கிடையாது ஆண்டி. விட்டு நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போல. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க எந்த ஏஜ்ல வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆண்டி. ஆமா ஆண்டி, ஒரு லைஃப் போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் யாருமே இல்லாம அப்படியே இருந்துட முடியாது. பிடிச்ச வேற லைஃப தேடிக்கிறதுல தப்பில்லையே. கரெக்ட் ரோஹிணி. பார்வதி ஆண்டி பாவம் தனியாவே இருக்கணுமா? அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே. அப்படி அவங்க விருப்பப்பட்டாலும் அது தப்பு இல்லதான் ஸ்ருதி. ஆனா பார்வதி ஆண்டிக்கு அப்படி ஒரு எந்த எண்ணமும் இல்ல. நம்ம ஊரோட பிரச்சனையே இதுதான்ப்பா. ஆணும் பொண்ணும் பழகினா ஒண்ணு அண்ணன் தங்கச்சியாவோ இல்ல அக்கா தம்பியாவோ இல்ல புருஷன் பொண்டாட்டியாவோ தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸா பழகிறத ஏத்துக்கவே மாட்டாங்க. அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் எல்லாம் கிடையாதுமா. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். சரிதான்டா, 1-2 இடத்துல அப்படி தப்பு நடக்குது. அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம தப்பா நினைக்கிறதா? முதல்ல அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம இதுக்கு மூக்க நுழைக்கணும். எங்கப்பா அம்மா தான் அவங்க வாழ்க்கையில போய் பரதநாட்டியமே ஆட்ட வந்துட்டாங்களேப்பா. அத்தையோட புள்ளையே அப்படி பேசினா அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால அவனே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. வேற அவன் என்னடா பண்ணுவா? இத்தனை வருஷம் பார்வதி தனியா இருந்திருக்காரு. அவன் மகனும் பொண்டாட்டி பேச்ச கேட்டு போயிட்டா. அப்ப வராத அக்கறை இப்ப வந்துருச்சா? ஏங்க நீங்களும் அந்த பையனை குறை சொல்லிட்டே இருக்கீங்க? விஜயா, இப்ப நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இத்தனை பேர் சுத்தி நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா பார்வதிக்கு யாருக்கு? ஒருத்தர் ஃப்ரெண்டா பழகுறாரு. அவருடைய என்ன தப்பா இருந்தா பார்வதியே அவரை வெளியே போக சொல்லி இருக்க மாட்டாளா? இத பாரு, அவங்க தப்பா பேசுறதுனால பெத்த பையனவே வேண்டான்னு தூக்கி போட்டால. ஏங்க அவ பையன் இல்லனாலும் இத்தனை நாள் நான் அவளுக்காக கூட இருந்திருக்கேன்ல. நேத்து வந்து அந்த சிவனுக்காக என்னையே தூக்கி போட்டுட்டா அவ. எத்தனை வருஷம் பழகிறோன்றது முக்கியம் இல்லமா, எந்த அளவுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சு வச்சிருக்கோன்றதாமா முக்கியம். மாமா, சிவன் சார் பார்வதி ஆண்டிய நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் ஆண்டி அவரோட நட்பா பழகுறாங்க. ஆமா, நல்லது நினைச்சுதான் பண்ணிருக்காங்க. யாருக்கு நல்லது? பார்வதி அத்தையோட நல்லது தான் யோசிச்சிருக்கணும். விஜயா, எல்லாரையும் நீ நினைக்கிற மாதிரியே பூ நினைக்காது. இன்னைக்கு பார்வதி உன்னை தூக்கி போட்டா, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை தூக்கி போட்டுருவாங்க. அத முதல்ல ஞாபகம் வச்சு. அம்மா, ஆன்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க உங்க பையனை வர வச்சிருக்க கூடாது. இதுல முத்து மேலே அண்ணி மேலே எந்த தப்பும் இல்ல. கரெக்ட். எல்லா தப்பும் உங்க மேலதான் ஆண்டி. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. பார்வதி ஆண்டி அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. சந்தோஷ், என்னடா? சாரி, என்ன பாஸ்? நானும் ரோகிணி ஒரு ஆட் ஒண்ணு நடிச்சோம்ல. ஆமா, என்ன பாட்டு எடுக்கணுமா? அதுக்கப்புறம் 2-3 ஆர்டர் வந்துச்சு. நடுவுல எந்த ஆர்டருமே வரலையே. நீங்க சரியா ப்ரோமோட் பண்றீங்களா இல்லையா? இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலயும் ஷேர் பண்ணியாச்சு பாஸ். அப்பயே ஆர்டர் வரல. ஆர்டரை விடுங்க, அதுக்கு வியூஸே வரல. இதுக்குதான் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம்னு சொன்னேன். அவங்க முகத்துக்காவது வந்து பாத்துருப்பாங்க. அப்ப என் முகத்துல ஆர்டர் வராதா?
நல்லா திட்டி கமெண்ட் தான் வந்திருக்கு படிக்கட்டுமா? அதெல்லாம் தேவையில்ல. பாஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தீங்களே இந்த கொடு. என்னது கம்பெனி அக்கௌண்ட்ல வெறும் 15,000 தான் பேலன்ஸ் இருக்கு. ஆமா பாஸ் ஓவர் டிராஃப்ட்லயே அதிகமா பணம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. லோன் வேற வாங்கிருக்கீங்க. ஆபீஸ் செட்டப், ஸ்டாஃப் சேலரின்னு மொத்தம் 32 லட்சம் ரூபாய் இருக்கு. 32 லட்சமா? ஆமா மேம். செலவெல்லாம் போக இப்ப பேலன்ஸும் 15,000 தான் இருக்கு. அந்த அட்வான்ஸ் பண்ண வந்துட்டேன். பில்டர் கொடுத்த அட்வான்ஸ் 10 லட்சம் தான் சார். நம்ம இந்த ஆபீஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்தது, பர்னிச்சர்ஸ் வாங்குனது, அப்புறம் டெய்லி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்த்தா 30 லட்சம் ரூபாய் கடன்ல தான் சார் இருக்கும். என்ன ரோகிணி இது திடீர்னு 30 லட்சம் ரூபாய்க்கு கடனுக்கு வந்துட்டோம். அப்பவே நான் சொன்னேன்ல மனோஜ், அவசரப்பட்டு புது ஆபீஸ் ஆரம்பிக்க வேண்டான்னு. சொல்ல கேட்காம இதோ ஆபீஸ் போட்டேன். இதோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேலைக்கு எடுத்த. உன் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுத்து பிஏவா அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்க. அது போக நீ அது இதுன்னு ஆபீஸ்க்கு வாங்கிக்கிட்டே இருக்க. பெரிய கார்ப்பரேட் கம்பெனியா மாத்த போறேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்ளோ கடன்ல வந்து நிக்குது. சிஸ்டர் இதெல்லாம் ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தானே சிஸ்டர்? ஆமா மேம். நம்ம ஆபீஸ் நல்லா பிரம்மாண்டமா இருந்தா தானே கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு நமக்கு ஆர்டர் தருவாங்க. இந்த காலத்துல இப்படி எல்லாம் பண்ணாதானே நம்மள நம்புவாங்க. அது சரி, இப்ப கடன் அதிகமா போய்கிட்டு இருக்குல்ல. புதுசா நிறைய ஆர்டர் வரதானே போகுது மேடம். இப்ப இந்த மாசம் லோன் அமௌண்ட் கட்டவே நம்ம கிட்ட காசு இல்ல. ரோகிணி இவ்வளவு பிளான் பண்ணனா இதை நான் யோசிக்க மாட்டேனா? நீ அந்த பில்டர்ஸ் மேடம்க்கு கால் பண்ணி அடுத்த பேமெண்ட் கேளு. என்னாச்சு? ரிங் போயிட்டே இருக்கான, போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது மீட்டிங்ல இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவோம். இங்க மனோஜ்ங்கிறவர் எங்க இருக்காரு? உள்ளதான் சார் இருக்காங்க, போய் பாருங்க. பாஸ் என்ன போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? மிஸ்டர் மனோஜ். எஸ் சார், நான் தான். என்ன விஷயம் சார்? சார் உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பையன் கிறிஷோட கிட்னாப்பிங் கேஸ் நான் தான் சார் ஹேண்டில் பண்றேன். ஓ அப்படியா? உட்காரு. அவனை புடிச்சிங்களா சார்? அடியாள் 2 பேரை டிராபிக் போலீஸ் புடிச்சு கொடுத்துட்டாரு. கேங்கோட முக்கியமான ஆளு அன்னைக்கு தப்பிச்சிட்டான், இப்ப புடிச்சிட்டோம் சார். அப்படியா சார்? அத பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதி வேணும் சார். அதுக்கு என்ன சார், கொடுத்துட்டா போச்சு. ஜீவா சார். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதிட்டு வாங்க. ஓகே சார். சரி. சார் கிட்னாப்பிங்கோட முக்கியமான மாஸ்டர் மைண்ட் தினேஷ்ங்கிற ஒரு ஆள் தான். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு விஐபி லேடி கிட்ட பிஏவா ஒர்க் பண்ணிருக்கான் சார். அவனை போய் விசாரிச்சோம். அவன் கேரக்டர் சரியில்லைன்னு அவங்க சொன்னாங்க சார். ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்து அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். அப்புறம் சரியா எங்கேயும் வேலைக்கு போறது இல்ல. ஒரு வயசான பாட்டி மேல வண்டியில இடிச்சதா ஒரு கேஸ்ல கொஞ்ச நாள் ஜெயில இருந்தானா. அதுல ஒரு சில லீட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் இப்ப கிட்னாப் பண்ணிருக்கான் சார். தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் திருந்துவாங்கன்னு பார்த்தா சில பேர் ஜெயிலுக்கு போய் தான் தப்பு பண்ணவே கத்துக்கிறாங்க போல. அது எப்படி சார்? சரியா என் வீட்டுல இருக்கிற பையனை கடத்தி கரெக்டா என்கிட்ட எப்படி காசு கேக்குறான்? அவனை விசாரிச்சோம், ஆனா அவன் சொல்ற நிலைமையில இல்ல. ஏன் சார்? அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான். அவன் ஓடும்போது எதிரில ஒரு வண்டியில போய் முட்டி தலையில அடிபட்டு. ஐயோ, இப்போ உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா? அவன் சாகல, பட் அவன் தலையில அடிபட்டதுனால சமீபத்துல நடந்த நிறைய விஷயத்த மறந்துட்டான். சார், அப்ப பழசு எதுவுமே ஞாபகம் இல்லையா சார்? இல்ல, ஆனா ஒரே பேரை மட்டும் அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன பேர் சார்? கல்யாணி. கல்யாணிங்கிற ஒரு பேரை மட்டும் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான் சார். கல்யாணி ஒரு பேய், அத மட்டும் திரும்ப திரும்ப சொல்றான் சார். கல்யாணி பேய்ங்கிற விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும். அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை கல்யாணி பேய் அவனையும் அடிச்சிருக்குமா? சார் உங்களுக்கு கல்யாணின்னு யாரையாவது தெரியுமா? அந்த கல்யாணி பேய் கிட்ட தினமும் நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தெரியாம இருக்குமா? சார் உங்களதான். இல்ல சார், எனக்கு கல்யாணி தெரியாது, அந்த பேயும் தெரியாது. பாஸ். நாங்க சார். ஓகே சார், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஓகே ரோகிணி, அந்த கிறிஷோட அம்மா பேரு கல்யாணி தானே? அந்த கிறிஷோட அம்மா பெரிய கேடி இருப்ப போல இருக்கேன். அவளுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அதனால கிறிஷ கடத்திருப்பானோ? என்னாச்சு ரோகிணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, நான் அந்த பில்டர் மேம்க்கு கால் பண்ணேன். ஆமா, இப்ப அதுதான் முக்கியம். முதல்ல அதை பண்ணு. எடுக்கவே மாட்டேங்கிறாங்க மனோஜ். சரி, அப்ப நம்ம நேரா போய் அவங்களை பாத்துட்டு வந்துருவோம். அவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சுதான் டியூ கட்டணும், ஸ்டாஃப் சேலரி கொடுக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. வா ஸ்ருதி, இப்ப நம்ம நேரம் வாங்க. ஆதோ வர மீனா. திரும்பவும் எதுக்கு முதல்ல இங்க இருந்து போ. சேலம் பார்த்தானா ஏதாவது பிரச்சனையா? பொண்டாட்டிய பாக்கணும், அதுல அவனுக்கு என்ன பிரச்சனை பாரு. அவனுக்கெல்லாம் நான் பயப்பட கன்சீவா பொறுப்பு இல்லாம கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு எங்க சாப்பிட்டு சரியாவே தண்ணி குடிக்கலாம் இருந்தாங்க. அதெல்லாம் குடிச்சுக்கலாம். உன் கையை கொடு. எதுக்கு? ஊடு சொல்றேன். நீங்க நம்ம ஹால்ல இருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? நமக்கு ஹால்ல தானே அட்டாச் பெட்ரூமே இருக்கு. அதுக்காக இப்படிதான் பண்ணுவீங்களா? நான் என்ன பண்ணேன் இப்ப? என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன், அவ்வளவுதானே? அதான் என்ன திடீர்னு? அதுவா? சொல்ற உட்காரு. நவீனா, நீ பூ வைக்கலையா? மொத்த பூ தலையில வச்சிருக்க. என்ன கிண்டலா? நான் கொஞ்சமா தான் வச்சிருக்கேன். நல்லாதான் இருக்கு. இந்த பழைய பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாட்டு பாட. அதெல்லாம் எனக்கு பாட வராது. சரி போ. ஆமா, நான் ஏதோ சொல்ல வந்தேன். எதை பத்தி? என் கையில முத்தம் கொடுத்தீங்கல்ல, அத பத்தி. கரெக்ட். இன்னைக்கு சவாரிக்கு 2 பெரியவங்க வந்தாங்க. வருஷம் முன்னாடிதான். அவருக்கு ஒரு 88 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு 85 வயசாம். எங்க அதுக்கும் முத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குமே, நான் சொல்றேன் கேளு. 2 பேரும் பேசிட்டே வந்துட்டு இருந்தாங்க. என்ன வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்த சொன்னாங்க. சரி, அந்த அம்மா பேக்ல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து அந்த பெரியவர் கொடுத்தாங்க. நீங்க கார் ஓட்டுனதுல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் வழக்கமா போடுற மாத்திரையா ஞாபகம் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவர் மாத்திரை கூட தனியா குடிச்சிட்டாரு. குடிச்சு முடிச்சிட்டு இப்ப நான் கையில முத்தம் கொடுத்தேன் பாத்தியா? அந்த மாதிரி அந்த அம்மா கையை பிடிச்ச அவர் முத்தம் கொடுத்தாரு. ஓஹோ, அத பார்த்துதான் உங்களுக்கும் தோணுச்சா? அது இல்லையா, விஷயமே வேற. கேளு சொல்லுங்க. நான் உங்களை ஆச்சரியமா பார்த்தேன். அது அந்த பெரியவர் பார்த்துட்டு, என்னப்பா பாக்குற, இத்தனை வயசுக்கு அப்புறம் இருந்தாலும் பொண்டாட்டி கையை பிடிச்சு முத்தம் கொடுக்குறானேன்னு பாக்குறியான்னு கேட்டாரு. நான் இல்ல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவரு, நான் எப்பவுமே அப்படிதான்ப்பா, எல்லா விஷயத்துக்கும் என் மனைவிக்கு நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். எல்லா விஷயத்துக்கும் நானும் இதே மாதிரி புரியாம தான் பார்த்தேன். ஆனா அதை அவர் புரிஞ்சுட்டு அதுக்கு மேல சொன்னார்.
எனக்காக அவ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்கறல்ல அதனால அவ கைக்கு முத்தம் கொடுப்பேன். அவன் எனக்காக வேலை செய்யறாள்ல அதுக்கான நன்றி முத்தம்னு சொன்னாரு. நன்றி முத்தமா? இன்னும் லிஸ்ட் இருக்குது, நீ கேளு. பொண்டாட்டி கொடுக்குற முத்தத்திலேயே நிறைய வகை இருக்குதான். அன்பு முத்தம், பாச முத்தம், கருணை முத்தம், கோப முத்தம், சமாதான முத்தம், மன்னிப்பு முத்தம், காலை முத்தம், இரவு முத்தம், பிரிவு முத்தம், நினைவு முத்தம், நிம்மதி முத்தம், ஆசீர்வாத முத்தம். முத்தத்துல இவ்ளோ இருக்கா? ஆமா மீனா, இவ்ளோ இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதை கேட்டு அப்படியே நான் அசந்து போயிட்டேன். அது இன்னொன்னு சொன்னார் மீனா, என்னது? எல்லா முத்தமும் உதட்டால கொடுத்தாலும் அது போய் சேர்ற இடம் மனசா இருக்குன்னு சொன்னார். உதட்டால கொடுத்தாலும் போய் சேர்ற இடம் மனசா இருக்கணும். நல்லா இருக்கீங்க. இப்ப சொல்லு, உனக்கு இதுல என்ன முத்தம் வேணும்? என்னங்க நீங்க? உதட்டால கொடுத்தாலும் மனசுலதாம போய் சேர போகுது. வணக்கம். யாருங்க நீங்க? திடீர்னு வீட்டுக்கெல்லாம் பிசினஸ் டெவலப் பண்ண போறேன்னு என்கிட்ட இருந்து 30 லட்சம் கடன் வாங்கிருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. அப்பாவோ இல்ல அம்மாவோ கேரண்டி கழுத்து போடட்டும். முடியாது. என்ன பண்ணுவேன் சார்? நான் கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். அவர் இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டு எனக்காக யாரும் என் கடன் எல்லாம் அடைக்க வேணாம். சொத்தை பிரிச்சு என் ஷேர் என்கிட்ட கொடுத்துருங்க.